அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்ற வியக்கத்தக்க கூடிய வகையில் குரு பெயர்ச்சி காரணமாக 2024-25 மிகப்பெரிய மாறுதலை சந்திக்கக்கூடிய ராசியாக நிச்சயமாக துலாம் ராசி உள்ளது. ஏனென்றால் துலாம் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க குரு. தைரியாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்திற்கு நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமாக கிடைப்பதால் குடும்ப ரீதியான தொல்லைகள் விலகும். சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். அஷ்டம பாதிப்புகள் இறக்கி விடுகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு. ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பஞ்சமஸ்தானத்திலும் ராகு 6லும் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு வித்திடுகிறது. எனவே குரு அஷ்டமத்தில் நுழைந்தாலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரை 2024-25 குரு பெயர்ச்சி ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார். குருவின் பார்வையில் தான் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் சுக்கிரனின் பார்வையில் சுக்கிரன் குருவை தன்னுடைய குருவாக தான் பார்க்கிறார். தனது சமபலம் வாய்ந்த ஒருவராக தான் பார்க்கிறார். எனவேதான் இந்த குரு பயிற்சி ஒரு மிக முக்கியமான ஒன்றாகவும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது. அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அபரிவிதமான யோகம் நிச்சயமாக உண்டு. நவகிரகங்களிலே குரு, சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் இது போன்ற சிறப்பு பார்வை உண்டு. அதிலும் குரு பகவானுடைய சுப பார்வை என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி கோடி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வையாக பார்க்கப்படுகிறது. என்றால் குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலே மிக குறுகிய காலகட்ட சஞ்சார அமைப்பு கொண்டவர் என்றால் நிச்சயமாக அது சந்திரன் மட்டும்தான். மிக நீண்ட தூரத்தை பயணமாக கொண்டவர் சனி பகவான். குரு ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றுகிறார். இந்த தருணம் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள் நுழைகிறார். நவகிரகங்களிலே மிக சிறப்பு என்றால் சந்திரன் என்று நாம் சொல்லிவிடலாம். எனவேதான் நவகிரகங்களிலே சந்திரனுக்கும் தான் மிக சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய மனோபாவத்தை அடைகிறார். ஏனென்றால் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு இணையான சுப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தியும் அதே சமயம் அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு உண்டு. கன்னட காலத்தை குறிப்பிடுவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறாருங்க சந்திரன். எனவேதான் சந்திரனுக்கு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதனுடைய ஜாதகத்தை பலன்களை என்னால் மட்டும்தான் துல்லியமாக கணிக்க முடியும் என்ற ஒரு அகந்தையும் வந்து விடுகிறது. மற்ற கிரகங்களை பார்த்து நீங்கள் என்னதான் பலன் கொடுத்தாலும் ஒருவருடைய வாழ்க்கை இப்படிதான் என்று என்னால் துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்று சவால் விடுகிறார். இதை பார்த்த குரு மற்ற கிரகங்களை கேட்க மற்ற கிரகங்கள் ஓரளவிற்கு சரி சந்திரன் சொல்லுவதை அப்படியே விட்டுடுங்க, அவரே சிறந்த பலன் கொடுக்கிறவரா இருக்கட்டும் அப்படின்னு பல கிரக நிலைகள் ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் குரு இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, நீ தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு குரு சொல்றாரு. சரி உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க, நான் அதை நிவர்த்தி பண்ணி சக்தி வாய்ந்தவன் என்று நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்ல உடனே குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்து கொடுத்து இந்த ஜாதகத்தினுடைய பலனை துல்லியமாக கணக்கிட்டு சொல்லு என்று சந்திரனை கேட்கிறார். சந்திரனும் அந்த ஜாதகத்தை வாங்கி நவகிரகங்களின் அமைப்பையும் அலசி ஆராய்ந்து பார்த்து ஜாதகத்தினுடைய பலனை தெரிவிக்கிறார். அதிலும் ஜாதகத்தில் பிறந்த குழந்தை தனது ஒரு வயது முடிவதும் போது
தொட்டிலில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த தொட்டில் மேல் வரக்கூடிய ஒரு பாம்பு இந்த குழந்தையை கடித்துவிடும். அந்த குழந்தையை கடித்து விட்டதால் இந்த குழந்தையின் உயிரானது பிரிந்துவிடும். அதே போன்று தொட்டிலில் உள்ள கம்பியில் வெளியேற முடியாமல் சிக்கி இந்த பாம்பு என்ற ஜீவராசியும் மடியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜாதகத்தின்படி 2 உயிர்கள் பிரிய போகின்றன என்று சந்திரன் தெரிவிக்கிறார். மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ள பலனை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறாருங்க. சரி, நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குரு மற்றும் சந்திரன் இருவரும் பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றன. பல மாதங்கள் உருண்டோடி அந்த 1 வருடம் நிறைவடையக்கூடிய தருணத்திற்கு அந்த குழந்தை வந்து விடுகிறது. இப்போது சந்திரன் நேரடியாக குருவிடம் வந்து இன்னும் இந்த 1 வருடம் முடிவதற்கும் அந்த குழந்தை இருப்பதற்கும் இன்னும் 10 நிமிடங்களே இருக்கின்றன. பாருங்கள், நாம் இருவரும் சென்று கணித்தது சரியாக நடைபெறுகிறதா, துல்லியமாக உள்ளதா என்பதை பார்க்கலாம் என்று சந்திரன் குருவை கூப்பிடுகிறார். ஆனால் குருவோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். ஏனென்றால், அப்பா, ஒரு நல்ல சுப நிகழ்வாக இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா போய் பார்க்கலாம், நீனோ இன்னும் 10 நிமிஷத்துல அந்த குழந்தை இறந்து போக போகுது அப்படின்னு சொல்ற, அதனால நான் வரல, என்ன நடக்குதுன்னு நீனே போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி குரு சொல்ல சந்திரன் அதற்கு விடாப்பிடியா அடம்பிடிக்கிறாரு. மற்ற கிரக நிலைகள் என்னை வலுவானவன், சக்தி வாய்ந்தவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டனர். ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை கருத்தும் சந்தேகத்தையும் தெரிவித்து ஒரு பரீட்சையும் இப்படி ஏற்படுத்திருக்கீங்க, அதனால நீங்க வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சந்திரன் ரொம்பவே அடம் பிடிக்கிறாருங்க குரு கிட்ட. உடனே குரு, என்னப்பா இவ்வளவு தொல்லை பண்றியே, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி குரு சந்திரன் இருவரும் இணைந்து அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொட்டில் மற்றும் அந்த பாம்பு என்ன பண்ணுகிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு செல்கின்றனர். மிகப்பெரிய மரத்தின் மீது இந்த பாம்பு ஒரு மரக்கிளையில் ஒரு மாடி மீது விழுகிறது. அந்த மாடியிலிருந்து குழாய் வழியே இறங்கிய பாம்பு வீட்டின் ஜன்னல் வழியாகவும் இணைப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த பைப்பு வழியாகவும் அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொட்டிலுக்கு மேலே வந்து விடுகிறது. அந்த குழந்தை தூங்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய தொட்டில் சேலையில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சேலைக்கு உயரம் பத்தவில்லை என்று ஒரு இரும்பு கம்பியும் இடத்தில் மாட்டி விடப்பட்டிருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு சரியா அந்த பாம்பு வந்துருச்சு. இன்னும் 2 நிமிடங்களே இருக்கு. இந்த பாம்பு அந்த கம்பிக்கு முகாமையில் வந்து கம்பி மேல ஏறி குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சேலையின் நுனியை அடைந்து விடுகிறது. அடைந்து விடும் போது குழந்தை சேலை நுனியை பார்க்கும் போது ஏதோ விளையாட்டு ஜாமான் செய்வது போன்று தெரிய அந்த குழந்தை பார்த்து சிரித்து கொண்டே அந்த பாம்பிடம் விளையாடி கொண்டிருக்கிறது. இதை பார்த்த சந்திரன் தெரிவிக்கிறார், தான் இன்னும் சிறிது நேரம் செய்வதற்குள் இறக்க போகிறோமோ என்ற பயமே இல்லாமல் அந்த குழந்தை சிரித்து விளையாடி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறது பாருங்கள் என்று குருவிடம் சொல்கிறார். குருவோ, ஆமா, அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். மட்டும் இல்லாம இந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்றார். சந்திரனுக்கோ கோபம் வந்துருது. இன்னும் 1 நிமிடத்திற்குள் அந்த குழந்தை இறக்க போகுது. பாம்பு அந்த இடத்துக்கு வந்த உடனே குழந்தையை தீண்டி விட்டு அது மேலே ஏறும்போது அந்த கம்பி வழியா மாட்டி அதுவும் தன்னுடைய உயிரை பிரிய போகிறது அப்படிங்கிறத சந்திரன் தெரிவிக்க இதை பார்ப்போம் என்று குரு அங்க பார்க்கிறாருங்க. பார்த்தால் பாம்பு அந்த சேலை அருகாமையில் வந்தது. பேசி இன்னும் சில வினாடிகள் இருக்கும் போது அது திரும்பி செவுத்தின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைக்குள் நுழைந்து வெளியே தான் வசித்த மரத்தின் மீது ஏறி வெளியே சென்று விடுகிறது. இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. என்னடா, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு துல்லியமா கணிச்சோம், ஆனா இந்த குழந்தையும் இறக்கல, அந்த பாம்பும் இறக்கலையே, எப்படி இந்த 2 நிகழ்வுகளும் தவறாக முடிந்தது என்று சிந்தித்து சந்திரன் அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து வந்து ஆராய்ந்து பார்க்கிறார். எல்லா கட்டங்களும் சரியாக தானே இருக்கிறது. நவகிரகங்களின் அமைப்பும் சரியான முறையில் இந்த குழந்தையின் ஆயுள் காலம் முடியக்கூடிய அமைப்பை தான் காட்டுகிறது. இதில் குரு பார்வை கூட இல்லையே, இப்படி இருக்க எப்படி இந்த குழந்தை தப்பித்தது என்று குருவிடம் கேட்க, குரு மறுமொழியாக என்ன சொன்னாய் என்று கேட்கிறார் சந்திரனிடம். குரு பார்வை கூட இல்லையே, எப்படி இந்த குழந்தை புழைத்தது என்று கேட்கிறார் சந்திரன். குரு, நீ கேட்ட கேள்வியிலே பதில் உள்ளது என்று சொல்கிறார். குழந்தையின் பிறந்த ஜாதகத்தில் பாம்பு ஜீவராசியின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை. ஆனால் இந்த குரு பார்வையை நீதான் உருவாக்கினாய் என்பதை மறக்க வேண்டாம் என்று சந்திரனிடம் சொல்லும் போது சந்திரனுடைய அகந்தை அப்போதுதான் அழிகிறது. மட்டுமல்லாது சந்திரன் குரு இணைந்து குரு சந்திர யோகத்தையும் மிக பெரிய அளவுல சக்தி
வாய்ந்ததாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகவும் ஜோதிடத்தின் வழியாக பார்க்கப்படுகிறது. இவைதான் இந்த குரு பயிற்சியில் குரு சந்திர யோகம், குரு சுக்கிர யோகம், குரு சுக்கிர மங்கள யோகம் என பல யோகங்கள் நிறைந்திருந்தாலும் குரு சந்திர யோகம் என்பது மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய இன்னல்களை கூட விலக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் அமரும் போது சில சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றதே குருவின் சஞ்சார காலகட்டம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த போன்றுதான். அதுபோன்று தெய்வங்களுக்கே அது போன்ற சில சிரமங்கள் ஏற்படும் போது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக சிரமம் உண்டு. ஆனால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்திலோ இதயத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது. ஏனென்றால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுமே தவிர நிச்சயமாக குருவிடமிருந்து எந்தவிதமான தோஷங்களும் பாதிப்பும் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் மட்டும்தான் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடமிருந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் அவருடைய சுப பார்வை மூலமாக கிடைக்குங்க. சஞ்சார அமைப்பு சரியாக இல்லை என்றாலும் கூட குருவின் சுப பார்வையால் கோடி நன்மையை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும், சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகமும், பகை கிரகமாக புதன், சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் இருக்கின்றன. இருந்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருவை தனது சமகிரகமாக பார்க்கின்றன. எனவேதான் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். இவைதான் வானியல்களின் அரசன் என்று சொல்லப்படுகிறாருங்க. மனித வாழ்வுல எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான். அவரது ஆட்சி வீடாக தனுசு, மீனமும், ஏற்ற வீடாக மகர ராசியும், உச்ச வீடாக கடகராசியும் பார்க்கப்படுதுங்க. இப்படி குரு தனது நட்பு வீடான மேசராசியிலிருந்து பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இப்படி குருவின் சஞ்சார அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் குரு பகவானுடைய சப்தம பார்வை 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள், சிரமங்கள் அனைத்தையும் மிக எளிதாக கையாளக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே அடுத்த ஒரு வருட காலத்திற்கு குடும்ப ரீதியான வரவு செலவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. எனவே சேமிப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்றாலும் கடன் போன்ற சுமைகள்ல சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு. இது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக இருக்க வேண்டும். திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள்ல குரு பகவானின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக தடை ஏற்படாது. ஆனால் விரய கேதுவால் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்யும் போது தீர யோசித்தாலே நல்ல முடிவெடுக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது. அனைத்தையும் மிக சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியாக மிக வலுவாக சனி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தில் குரு நுழைந்திருப்பதால் வேலை சுமை என்பது அதிகரிக்கும். உங்களது முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாமதமாகலாம். ஆனால் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பணி சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக இருக்காது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போகக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாறுதல் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள்ல எந்த விதமான தடையும் இல்லை. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீரென சந்தை நிலவரம் அனுகூலமாகவும் அனுகூலமற்ற முறையிலும் மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட பெரிய அளவிற்கு தொழில் ரீதியாக பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை அதிகரித்தாலும் கூட லாபத்தை கணிசமாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய யோகத்தையும் வாய்ப்பையும் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். அதிலும் குறிப்பாக தங்கம், வெள்ளி, ஆயுதம், ஆடை போன்ற துறைகள்ல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும்
அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் கொடுக்கல் வாங்கல் ரீதியான பணிகளில் மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு அஷ்டம பாதிப்புகளை வெகுவளவில் விளக்குவதால் கலைத்துறை ரீதியான திரைப்படம் தயாரித்தல் உள்ளிட்ட பல பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் குரு பயிற்சி துவங்கியதிலிருந்தே வெற்றி வாய்ப்பு மற்றும் பல்வேறு விதமான பணிகளில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் செல்வாக்கும் உயரக்கூடிய இனிமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் கணிசமாக உங்களுக்கு குறைவதோடு மட்டுமல்லாது செல்வாக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சி உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் செவ்வாய் சாதகமாகவே இருக்கிறார். எனவே குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல மாறுதல் உண்டு. புதிய நிலம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உடல் நலத்தில் மற்றும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க. மற்ற விஷயங்கள் அனைத்தும் தங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக அமையும். பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளும் போது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கி ஒரு மாதத்திற்குள் ஆலங்குடி திருத்தலம் சென்று நிச்சயமாக குரு பகவானை தரிசித்து வாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும்.